direct funding இல்ல. மருதம டவுன்ல எங்களுக்கு இஷ்யூஸ் வராது. எங்களுக்கு வார தண்ணி லிமிட்டட் தண்ணி, அவ்வளவு தண்ணி இல்ல. அப்ப இருக்கிற தண்ணியை நாங்க சமாளிச்சு எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கக்கூடிய மாதிரி கொடுக்கிறோம். களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது. இந்த வருடத்தின் முதலாவது ஒருங்கிணைப்பு கூட்டமாக, இந்த பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு கூட்டமாக இது இன்றைய அமைந்திருந்தது. கடந்த காலங்களில் இந்த பிரதேசத்துக்கு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக 121 மில்லியன் ரூபாய்க்கு உரிய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். இன்று அந்த வேலைகள் அவ்வளவு 100% பூர்த்தி செய்யப்பட்டிருந்தது. அதனை போன்று எதிர்வரும் காலங்களில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக கிராமிய வீதிகள் அபிவிருத்திக்காகவும் RDA ஊடாக 37.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக 10.9 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை போன்று பல அபிவிருத்தி திட்டங்களுக்கென நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது 2வது வரவு செலவு திட்டத்தினூடாக பல லட்சம் பல மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான வேலைகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே இடம்பெற்ற டிட்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குகின்ற வேலை திட்டத்திலேயும் நாங்கள் பல லட்சம் ரூபாய்களை இந்த மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். பல திட்டங்கள் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் இன்று நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம், அனைத்து வேலை திட்டங்களையும். ஆகவே இந்த பிரதேசங்கள் எங்களது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு அபிவிருத்தி பாதையை நோக்கி முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது. மாவட்ட ரீதியில் இருக்கின்ற அனைத்து துறைகளிலும் ஊடாக நாங்கள் அந்த வேலைகளை முன்னெடுக்கின்றோம். சுகாதாரம், கல்வி, நீர்ப்பாசனம், அதனை போன்று மீன்பிடி, விவசாயம் என அனைத்து துறைகளுக்குமான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை இந்த மாவட்டம் அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து கொண்டு நடக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனை போன்று அனைத்து பிரதேசங்களிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் கைவிடப்பட்ட பல வேலை திட்டங்களை நாங்கள் மீண்டும் முன்னெடுத்திருக்கின்றோம். அதில் விசேடமாக வீதி ஐரோட் என்று சொல்லப்படக்கூடிய ஆசியன் அபிவிருத்தி வங்கியினூடாக மேற்கொள்கின்ற அந்த நிதி உதவியினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற RDA இணைந்து நாங்கள் வழங்குகின்ற அந்த வேலை திட்டமும் இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேசங்களிலும் கைவிடப்பட்ட அந்த வீதி வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். வெகு விரைவில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 48 வீதிகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. 2534 மில்லியனுக்குரிய அந்த வேலை திட்டங்கள் முன்முறமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த வேலை திட்டங்களையும் நாங்கள் பூர்த்தி செய்து மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம்.